நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. உலகமே ஒரு கணிதத்தில் தான் இயங்கின்றிருக்கு. ஒரு பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு விட்டா பகவான் தான். பூமியினுடைய சுழற்சி இருக்கே அது ஒரு மேத்ஸில் இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு பூமி வேகமாக சுற்றலை, மெதுவாக சுற்றலை, ரேண்டமாக சுற்றலை. பூமி மட்டும் இல்லை, அப்படி தான் சூரியனும், அப்படி தான் சந்திரனும், அப்படி தான் செவ்வாயும், அப்படி தான் சனியும், எல்லா கிரகங்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த சுழற்சியில் கூட ஒரு அழகு. பௌர்ணமி அன்னைக்கு ஆகாசத்தில் சந்திரன் வந்தால் அது ஒரு அழகாக இருக்குது, அது தேயும் போது ஒரு அழகாக இருக்குது, வளரும் போது ஒரு அழகாக இருக்குது. ஒரு மேத்ஸ்லேயும் ஒரு பியூட்டியை வச்சு சமுத்திரத்தை பார்த்தா அந்த சமுத்திரத்திலே பூமிக்கும் சமுத்திரத்தினுடைய ஒரு பாகமும் ஒரு மேத்ஸில் இருக்கு. ஹார்ட் பீட் அது ஒரு மேத்ஸில் இருக்கு. அது ஒரு கவுண்ட். ப்ரீத் அது ஒரு கவுண்ட். உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய ப்ரெஷர் அது ஒரு கவுண்ட். இப்படி சொல்லிட்டு இருந்தால் உலகத்தில் எல்லாமே ஒரு கணக்குக்கு உட்பட்டு தான் இயங்கிறது. இந்த கணக்கை இவ்வளவு அழகாக பகவான் அமைச்சிருக்கான் அப்படின்னு விட்டா எப்பேற்பட்ட ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருக்கணும். அந்த கணக்குலேயே என்ன அப்படின்னா, இப்பொழுது நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு விட்டாக்க அடுத்த பிறவியில் நான் எந்த ஒரு குக்கிராமத்தில் எந்த நாட்டில் நான் பிறந்தாலும் என்னுடைய பாவம் என் தலையில் தான் வரும். நான் யாராக பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஜென்மம் எடுத்திருந்தாலும் சரி, நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த புண்ணியமும் எங்கிட்ட தான் வருமே தவிர இன்னொருத்தட்ட போகாது. எவ்வளவு 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஜீவராசிகளில் எவ்வளவு பாப்புலேஷன், எவ்வளவு ஜீவராசிகள் பகவான் அவரவர்கள் பண்ணின பாவத்தையும் அவரவர்கள் பண்ணின புண்ணியத்தையும் கரெக்டாக கொண்டு போய் அவர்கள்ட்ட சேர்க்கிறான். 300-400 மாடு கட்டியிருப்பா. இந்த இடத்துல அந்த 300-400 மாடுகளுடைய கண்ணுக்குட்டி இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி தாறுமாறாக இருக்கும், அப்படியே லைனில் இருக்காது. அவிழ்த்து விட்டால் அந்தந்த கண்ணுக்குட்டி கரெக்டாக தன்னுடைய அம்மா பசுக்கிட்ட போகும். எப்படி போகிறது? அப்படி தாறுமாறாக இருக்கிற கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்டால் கரெக்டாக தன்னுடைய தாய் பசுக்கிட்ட போகிற மாதிரி அவரவர்கள் பண்ணின கர்ம வினைகள் சரியாக அவர்களை போய் அடையிறது. சரியான நேரத்தில். சரியான நேரம் அப்படின்னு சொன்னால், ஒரு மல்லிகை மொட்டுக்கிட்ட நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம், அதுகிட்ட வாசனையே இல்லை, காய் அரும்பாக இருக்குது. உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் அதை மலர்றது. மலர்ந்த உடனே கும்முன்னு ஒரு வாசனை வருது. இதுக்கு முன்னாடி அந்த வாசனை எங்கே இருந்தது? எங்கிருந்து அந்த வாசனை வருது? அது கொஞ்சம் வதங்கி போயிடுத்துனா அந்த வாசனை போயிடுறது இல்லையா? அது மாதிரி அந்த நேரம் வரும்பொழுது அவனுடைய புண்ணியமும் பாவமும் வேலை செய்யறது. புண்ணியம் பாவம் அப்படின்னு வேலை செய்யறதுக்கு காலம், டைம் ரொம்ப முக்கியம். பிளேஸ், எந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வியக்தி ரொம்ப முக்கியம். இந்த 3த்தையும் தான் வச்சுட்டு பகவான் உலகத்தை இயக்கிறான். ஒருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு ஒருத்தர்கிட்ட காண்பித்தா, நீங்கள் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கே ஆகிட போகிறதில்ல. அப்போ நம்ம கேட்குறோம், நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், அந்த புண்ணியத்துக்கு பலனா இந்த பதவி உங்களுக்கு வரணும். அப்படியா? எப்போ வரும் அப்படின்னா அவர் ஏதோ கணக்கெல்லாம் போட்டு இந்த பீரியடில் வரும். அப்போ அந்த புண்ணியம் வேலை செய்யறதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னா எப்போ வரும்னா ஒரு காலம் சொல்கிறார். அந்த பாவம் வேலை செய்யறதுக்கு அந்த காலம் இருக்கு, அதுக்கு ஒரு டைம்.
அப்புறம் என்ன ஆறுதுன்னார், அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே அந்த பதவி போயிடுறது, அந்த பாவம் முடிஞ்ச உடனே அந்த துக்கமும் விலகிடுறது. அப்போ நாம் பண்ணின புண்ணியமும் நம்ம பண்ணின பாவமும் ஒரு பர்டிகுலர் டயத்தில் தான் அதை வேலை செய்யறது. அப்புறம் யாருக்கு அப்படிங்கிறதும் இருக்குது, எந்த இடத்துல. பெரிய புண்ணியமாக இருந்தால் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வரலாம், அப்புறம் முதல் மந்திரியாக வரலாம், அப்புறம் ஒரு மந்திரியாக வரலாம், அப்புறம் ஏதோ ஒரு அதுக்கு தகுந்த பதவி இருக்கு இல்லையா. அப்போ எந்த இடத்துல எந்த நாட்டுக்கு எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு. அது மாதிரி துக்கமும் அப்படி தான், கஷ்டமும் அப்படி தான், கணக்கு. யாருக்கு எந்த இடத்துல ஒரு விபத்து நடக்கிறதுனா யாருக்கும் அந்த விபத்து எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறது கூட தீர்மானிக்கப்படுறதா இருக்கிறதுனால இடம், தேசம், காலம், வியக்தி, இந்த மூன்றுத்தையும் வச்சுட்டு தான் இந்த கர்மாங்கிறது உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த கர்மா அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறது. எல்லா புண்ணியத்துக்கும் ஒரே பலன் இல்லை. அன்னதானம் பண்ணினா அதுக்கு ஒரு பலன் உண்டு, தண்ணீர் பந்தல் வைத்தோமானால் அதுக்கு ஒரு பலன் உண்டு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோமானால் அதுக்கு ஒரு பலன் உண்டு, கோவில் கட்டினோமானால் அதற்கு ஒரு பலன் உண்டு, ஆரோக்கியம் வரத்துக்காக நிறையா பேருக்கு உதவி பண்ணினோமானால் அதற்கு ஒரு பலன் உண்டு. அது மாதிரி எல்லா பாவத்துக்கும் பொதுவாக ஒரு பலன் இல்லை, இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன பலன், இப்படிலாம் இருக்குது. இப்போ நம்முடைய அஜாமிலனோ என்ன சொன்னார்னா, நல்லவனாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட அவ்வளவு குணங்களையும் சொன்னார், கெட்டவனாக மாறினதுக்கு பிறகு அவன் பண்ணாத தப்புக்கள் இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டார். குழந்தையான நாராயணன் கிட்ட அவன் பந்தப்பட்டதுனாலே, பாசத்தினாலே நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது 88 வயதான அவன் ஒரு கயிற்று கட்டில் வீட்டு வாசலில் படுத்துன்னு இருக்கான். தாடையெல்லாம் ஒட்டி போயிடுத்து, பல்லெல்லாம் விழுந்து போயிடுத்து, நிறைய கண்ணெல்லாம் அப்படியே அடைச்சின்னு இருக்கு, சரியாக தெரியலை, வெள்ளியாக இருக்கான். அப்போ இந்த குழந்தை நாராயணனுக்கு கொஞ்சம் வயசாக எடுத்து, அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். தூருக்கு அவன் தன்னுடைய சிநேகிதர்களோட ஏதோ விளையாடின்னு இருக்கான். அப்போ 88 வயது ஆன அஜாமிலனை யமலோகத்துக்கு இவன் பண்ணின பாபத்தை உத்தேசம் பண்ணி அழிச்சுட்டு போகிறதுக்காக யமனுடைய படர்கள்லாம் வந்திருக்கா, யம தூதர்கள் வந்திருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் யம தூதர்கள் வரா, யமன் வரமாட்டானா அப்படின்னா, பெரிய பாவியாக இருந்தால் தான் யமன் வருவானா, சின்ன பாவத்துக்கெல்லாம் அவன் வரமாட்டான், ஆளை அனுப்பிடுவான். யமன் வரணும்னா அதுக்கு கூட பெரிய பாவம் பண்ணினாதான் யமன் வருவான். ச பாசஹஸ்தாந்திரீன் புருஷான் திருஷ்ட்வா பிருஷதாருணான் ஆத்மானம் நேதும் ஆகதான் வக்ரதுண்டான் ஊர்த்வரோம்னஹா வர்ணிக்கிறார். எப்படி இருந்தான்னார், ச பாசஹஸ்தான், கையில் அந்த பாச கயிறு எடுத்துட்டவதான், 3 புருஷான், யமதூதர்கள் 3 பேர் வந்தாளாம். பார்க்கறதுக்கு எப்படி இருந்தானா, பயங்கரமாக இருந்தாளாம். முகம் வக்ர துண்டான்னு, முகம் பார்க்கறதுக்கு கோணலா தாறுமாறா, பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்காம். அது மாதிரி ஊர்து தலையில் இருக்கிற மயிரெல்லாம் இப்படி இருக்காம். ஊர்துவரோம்னாகாம், கருப்பாக இருக்காளாம், பல்லெல்லாம் தெத்தி பல்லா இருக்காம். பார்த்தாலே அருவருப்பு கோரமாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்திருக்கா. யாராவது பார்த்தா பயந்து போயிடுவான். ஆனால் பாருங்கோ, 3 யமத்தூதர்கள் வந்திருக்கா. பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது, மூஞ்சி தாறுமாறாக இருக்குது, கோணலாக இருக்குது, தலையில் கொம்பு இருக்குது, கருப்பாக இருக்கா, பயங்கரமான நகங்கள். அப்படி இருக்கக்கூடிய கையில் வேற பாசத்தை எடுத்துட்டு வந்திருக்கா யம தூதர்கள் நன்னா தெரியறது. அப்போ கூட அவனுக்கு அந்த புத்திரன் மேலே இருக்கிற பாசம் போகலை. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த யமன் பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை நாராயணனை ஒரு தரம் பார்த்துடுவோமே, எப்படி இருக்குன்னா அதுதான். அப்படி யாராவது ஒருத்தர் அந்த யம தூதர்களே பார்த்துட்டா நடுநடுங்கி போயிடுவா. பயத்தில் அவர்களுக்கு பேச்சு மூச்சு போயிடும், பேச்சு மூச்சே இருக்காது. மலமூத்திராதி விசர்ஜனங்கள் ஏற்பட்டுடும், உடம்புல வேர்த்து கொட்டும், நடுக்கம் ஏற்படும், பயந்து போயிடுவா. ஆனால் அவன் சொல்கிறான், அவர்களை பார்த்தும் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு போகிறோமே, தூரே கிரீட்டனாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாபிதேன ஸ்வரேன உச்சைஹி ஆஜுகாவ ஆகுலேந்திரியாம்.
என்ன பண்ணானா, அப்படியே கைகாலெலாம் அப்படிங்க நடுங்கித்தான். குலேந்திரியாகாம், யமன் வந்துட்டான், நம்ம வாழ்க்கை நீயோட முடிஞ்சது, நம்ம போக போகிறோம். குலேந்திரியாகாம். என்ன பண்ணினா, தூரே அவனுக்கு எங்கேயோ அந்த பையனோட சப்தம் கேட்கறது. அதனால தான் வாசலில் கயத்து கட்டியில் கொட்டுண்டு அந்த பையன் விளையாடுற இடத்துக்கு பக்கத்துலையாவது படுத்துட்டு இருக்கலாமேன்னு நினச்சிட்டு இருக்கான். கிரீட்டனாசக்தம் புத்திரம், விளையாட்டிலேயே ரொம்ப குறியாக குஷியாக இருக்கக்கூடிய அந்த பையனை பார்த்து நாராயண அக்வயம் பிளாவிதேனஸ்வரேன்னு 3 மாத்திரை மேலே குரலை உயர்த்தி நெஞ்சில் கபம் கொட்டு பயம் கதி கலங்கி எங்கேயாவது நம்ம வரக்கூடிய குரல் வெளியில் அவனுக்கு கேட்காம போயிடப்போதேன்னு ஸ்வரத்தை உயர்த்தி பிளாவிதேன ஸ்வரேன உச்சைஹி ஆஜுவாக நாராயணா அப்படின்னு கூப்பிட்டானா. உடனே நாச்சினார் அந்த புள்ளையோட காதில் அது விழர்த்து. அந்த நாராயணன் குழந்தை இருக்கானே அவன் காதில் விழர்த்து. அவன் பாட்டுக்கு பந்து விளையாடின்னு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறா, டே உங்கள் அப்பா கூப்பிடுறாருடா நாராயணா, உங்கள் அப்பா கத்துறார், காதில் விழலையா? அவர் கிடக்காரடா கிழம், வேறு வேலை இல்லை, நாராயணா நாராயணா. புள்ள அப்படி சொல்லிட்டான். எந்த புள்ள மேலே இவன் பாசம் வச்சுட்டு இருந்தானோ அவன் அப்படி சொல்லிட்டான். ஆனால் இங்கே நாராயண ஆஹ்வயம் அப்படின்ன உடனே வைகுண்டத்தில் இருக்கிற பகவான் சந்தோஷப்படுறான். தன்னை யாரோ கூப்பிடுறான். யாரை இவன் தன்னுடைய பிராணனா நினைச்சுண்டு புஞ்சானகா சாப்பிடும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நினைச்சுட்டு இருந்தானோ அந்த பையன் இவனை உதாசீனப்படுத்திட்டான். யாரு ஒரு க்ஷணம் கூட இவன் நினைக்கலையோ அவன் இவனை நினைக்கிறான். புத்திரனை தான் கூப்பிட்டான். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் பகவான் நினைக்கிறான் என்ன யாரோ கூப்பிடுறாளே. தன்னுடைய விஷ்ணு பார்ஷதர்களை கூப்பிட்டு நீங்கள் போங்க. உடனே பாசக்கயிறு போட வந்த அவர்களை பார்த்து இந்த விஷ்ணு தூதர்கள் நிறுத்துறா, பாசக்கயிறை போடாத எடு. உடனே இவர்கள் பார்க்கிறா, முதல்ல யம தூதர்கள் இந்த விஷ்ணு தூதர்களை பார்க்கிறா. பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய அழகு, கிம் தேவா உபதேவா வாயுயம் கிம் சித்த சத்தமா. அப்படின்னா யம தூதர்கள் இது வரைக்கும் விஷ்ணு பார்ஷதர்களை விஷ்ணு தூதர்களை பார்த்ததே இல்லை. யம தூதர்கள் போக வேண்டிய இடத்துக்கு விஷ்ணு தூதர்கள் போக வேண்டிய அவசியமே இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. ஆனால் இவன் போட்ட ஒரு கூச்சல் கலாட்டா பண்ணினதில் இவர்கள் 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துடுத்து. அதனாலே இந்த கோரமாக இருக்கக்கூடிய ஊர்த்வரோமனகா, தலையில் முடியெல்லாம் அப்படியே முள்ளமன்றி மயிறு மாதிரி இருக்கக்கூடிய அவர்கள், கிம் தேவா, யார்டாவா? நம்ம அடிக்கடி தேவர்கள்னு கேள்விப்பட்டிருக்கோமே, அவர்களாம்? உபதேவாவாம், இல்லை வேறு தேவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர்களா? யூயம் கிம் சித்த சத்தமாம், இல்லை சித்தர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள்னு கேள்விப்பட்டிருக்குமே, அவர்களா? சர்வே பத்மபலா சாட்சாகா. ஐயோ, இவர்களோட கண்ணை பாரு, தாமரை மாதிரி இருக்கு பாரு. பீதகோசேய வாசசகாம், மஞ்சள் கலரில் பட்டு உடுத்தின்னு இருக்கா பத்தியா. கிரீட்டினகா குண்டலினோ லசத் புஷ்கரமாளினகாம், அவர்கள் தலையில் கிரீடம் இருக்குது, அழகான குண்டலம் இருக்குது, எல்லார் கழுத்துலேயும் தாமரை மாலை இருக்காம். கிம் தேவா உபதேவாவா, தேவர்களா உபதேவர்களா, சித்த சத்தமா, சித்தர்வர்களா கந்தர்வர்களா யக்ஷர்களா, இவ்வளவு அழகா இருக்கே நீங்கள். தாமரை போன்ற கண்களுடையவர்களா இருக்கலே, தாமரைப்பூ மாலை சாத்தின்றிருக்கேள், பீதாம்பரம் இருக்குது, தலையில் கிரீடம் இருக்குது, குண்ட சர்வே நூதன வயசகாம். பார்த்தா வயசானவன் 60 வயசு இல்லையா, எல்லாம் 14 வயசு சின்ன பையனா அழகா இருக்காளாம். சர்வே சாரு சதுர்புஜாம், எல்லாருக்கும் 4 கை இருக்கு. சதனுஹு நிஷங்கு அசி, கையில் பார்த்தா அம்பார துணி இருக்கு, கத்தி இருக்கு, கதை இருக்கு, சங்க சக்கர அம்புஜ ஸ்ரீயாக, சாட்சாத்த நாராயணன் மாதிரியே இருப்பான். பீதகோசேய வாசசகா, தாமரை போன்ற கண். சர்வே சாது சதுர்புஜாக சதனுஹு நிஷங்க அசி கதா சங்க சக்கர அம்புஜ ஸ்ரீயாக, கையில் தாமரப்பூ சங்கு சக்கர கதை தாமரை வச்சுருக்காளாம். யூயம் வை தர்மராஜஸ்ய எதி நிர்தேசகாரிணகாம். நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டதை உடனே இவர்களை பார்த்து சொல்கிறார், நாங்கள்லாம் விஷ்ணு தூதர்கள். இவனை எதுக்காக பாசக்கயிறை போட்டேன், இவனை எதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, அவன் சொல்கிறான், நிறையா பாப்பம் பண்ணினா எங்களுடைய யமன் சொல்லியிருக்கார், யார் பாவங்கள் எல்லாம் பண்ணியிருக்காளோ அவர்களெல்லாம் யமலோகத்துக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருக்கார். அதனாலே
இவர்களே நாங்கள் யமலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். யமப்பட்டணத்திலே இவன் பண்ணியிருக்கிற பாவங்களுக்கு 1 2 இல்லை, நிறையா பாவங்கள் பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு நிறையா தண்டனைகள் இருக்கு. நாங்கள் கூப்பிட்டு போக போகிறோம். எங்கள் யம தர்மராஜன் ஒவ்வொரு தரமும் உயிர் எடுத்துட்டு வரும்பொழுது யமனுக்கு தர்மராஜன்னு பேர். என்ன அப்படின்னா, யாரை வேணமானாலும் எப்படியாவது ஏதாவது தாஜா பண்ணி அவர்களை வழிக்கு கொண்டு விடலாம், யமனை மட்டும் கொண்டே வர முடியாதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனை எந்த தாஜாவும் பண்ண முடியாது, எதுக்கும் மசிய மாட்டான். அதனாலே அவனுக்கு யமனுக்கு தர்மராஜன்னு பேர். இன்றைக்கும் கிராமங்கள் எல்லாம் நிறையா சின்ன கோவில், தர்மராஜர் கோவில் இருக்கும். அது யமனுடைய கோவில். யாருக்கும் மசிய மாட்டான், யாரும் அவனை விலைக்கு வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் யமனுடைய தூதர்களா? இவனை எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கலாம். இவன் என்ன பண்ணினான்? ஏனே யாவான் யதா அதர்மகாம். அப்படி இவன் எவ்வளவு பாவங்களை பண்ணியிருக்கானோ அவ்வளவு பாவங்களை பண்ணியிருக்கான். அதனால நாங்கள் அவனை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் பண்ணின கதையெல்லாம் சொல்கிறான். இவன் காட்டுக்கு போனான், அப்படி நடந்துட்டான். இதனால இவனுக்கு இவ்வளோ. அப்போ அவர்கள் கேட்கிறான், ஒன்று பாப்பம் புண்ணியங்கிறதுக்கு எது பிரமாணம்? பாவம் புண்ணியம் அப்படின்னு நான் சொன்னால் போருமா? பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பிரமாணம் வேண்டாமா? அதனால எது பாவம் எது புண்ணியம்னா, நாம இது பாவம்னு சொல்லிட்டதுனால இது பாவம் ஆகாது, நாம இது புண்ணியம்னு சொல்லிட்டதுனால இது புண்ணியம் ஆகாது. பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் எது பிரமாணம்னா, வேதம்தான் பிரமாணம், சாஸ்திரம்தான் பிரமாணம். அதாவது நமக்கு வழிகாட்டியான மகரிஷிகள். ஏன்னா சாஸ்திரம் அப்படின்னுட்டா, இல்லைன்னா சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன? சம்ஸ்காரம்னு சொல்கிறோமே. இப்போ என்ன சொல்கிறோம்? மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்த பெரியவர்கள் எல்லாம் இப்படி இருந்தால் அதுதான் மரபு. மரபை மீறி நம்ம நடக்கக்கூடாது. ஒரு ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சர், கலாச்சாரம். அது மாதிரி நம்ம பூர்வீகர்களான ஆச்சாரியர்கள் எத்தகைய ஒரு பக்தி, எத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்களோ, எப்படி நடந்துட்டார்களோ, அதுதான் சம்ஸ்காரம். அவர்களெல்லாம் என்னுடைய மனதுக்கு இது சரின்னு படுறது, அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய மனதுக்கு இது தப்புன்னு படுறது, அதனால் நான் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த நாட்டில் இன்ன காரியம் பண்ணலாம், இன்ன காரியம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் எப்படி, அதுதான் ஃபைனலாக இருக்கும். ஒரு கால் இந்த நாட்டில் தவறாக இருக்கக்கூடியது, சட்டப்படி குற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு நாடுகளில் அதுவே சரின்னு கூட இருக்கலாம். வேறு நாடுகளில் மாநிலத்துக்கு மாநிலம் கூட சட்டங்கள் வித்தியாசப்படலாம். எந்த பிரதேசத்தில் நீ வசிக்கிறியோ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்ட நூல்கள் தான் உனக்கு பிரமாணம், அதுபடி தான் நீ நடக்கணும். அப்படிங்கிற மாதிரி பாவம் அப்படிங்கிறதுக்கோ புண்ணியம் அப்படிங்கிறதுக்கோ, இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோ எனக்கு ஒன்று தோன்றதுனால அது சரின்னு ஆயிடாது, எனக்கு ஒன்று தோன்றதுனால அது தப்புன்னு ஆகாது. 10 பேர் சேர்ந்து சொல்லிட்டதுனாலே ஒரு பொய் நிஜமாயிடாது, 10 பேர் சேர்ந்து சொல்கிறதுனால ஒரு நிஜம் பொய்யாயிடாது, 10 பேர் திருப்பி ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால இந்த விஷயம் சரியாயிடாது. அதனால என்ன அப்படின்னா, வேதம்தான் பிரமாணம். பகவானும் கீதையில் இதை சொல்கிறான், தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா வியவஸ்திதோ. அதனால சாஸ்திரம், மகான்கள் எந்த ஒரு வழியை நமக்கு காண்பிச்சுட்டு போயிருக்காலும் அவர்களெல்லாம் எதை பண்ணினாலோ அதை பண்ணு, எதை பண்ணலையோ அதை பண்ணாது. நீ நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய ஆச்சாரியன், உன்னுடைய குரு எந்த ஒரு பரம்பரையில் வரையோ அந்த பிரிவா எந்த ஒரு வழியில் போனாலோ அந்த வழியில் கண்ணை மூடிண்டு போ. அவர்களை எதை பண்ண சொன்னாலோ பண்ணு, எதை பண்ணினாலோ பண்ணு, எதை வேண்டாம்னு விட்டுட்டாலோ விட்டுடு. இது தவறு, இது சரி அப்படிங்கிறதுக்கு வேதம்தான் பிரமாணம். அதனால யமதூதர்கள் சொல்றா, இவன் நிறையா பாவம் பண்ணினான், அந்த பாவம் பண்ணியிருக்கிறதுனால இவனை நாங்கள் எடுத்துட்டு யமலோகத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா.